இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டோம் இல்லைங்களா, அந்த வீடியோ பில்டிங் அங்கே தெரியுதுங்களா, ஆப்போசிட்டில் தெரியுதுங்களா? அது காலேஜுன்னு எனக்கு தெரியாது. முதல்ல வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் தான் காலேஜுன்னு தெரியும். ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ஒரு வீடியோ இருக்குது, இதை எடுத்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பயம்தான். என்ன பயம்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், போலீஸு இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக பயம் இருந்தாலும் இங்கே போகலாம். அப்பாடா எப்படி இது அப்படியே பார்க்கலாம். நான் கண்டினியூ ரெக்கார்டிங் மாதிரி பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி வேலியெலாம் போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, தெரியுதா பில்டிங் உங்களுக்கு? ஸோ உள்ளே போகலாம். ஓகே, அதான் போன வாட்டி இந்த முள்ளு தான் மாஸ்டர் என்ன பதம் பார்த்துருச்சு. இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக அன்அஃபிஷியலாக தான் உள்ளே நுழைகிறோம். மாஸ்டர் வரீங்களா? இங்கே இருக்கிறீங்களா? ஓகே. இந்த மாதிரி சருகுகளாக இருக்குல்ல, இந்த சருகில் தான் பாம்புங்க பத்துட்ருக்கோம். ஏன்னா இது அதோட இடம். நம்ம இங்கே வந்துட்டு அதை போய் குறைச்சி கொடுத்துருந்தோம்னு வச்சிங்களா, அது நல்லா இருக்காது. இந்த மிஸ்டியான பில்டிங் உள்ள போகலாமா? அந்த பக்கம்லாம் இடம் இருக்குப்பா, ஏதோ ப்ரைவேட் ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓப்பனில் இருக்குது அந்த பக்கம் கேட்டு. இந்த பக்கம் இங்கே பாருங்கள், திடீர்னு யாராவது வந்து டக்குன்னு கேமரா போடுவாங்களா, எப்படி இருக்கும்? செம்ம அள்ளு விடும்ல. தெரியுதா? நீ இன்ஸ்டா 360 வியூவில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதில் விஆர் மோடில் இந்த பில்டிங்கை சுற்றி நல்லா கருகு காஞ்ச மரம் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே நிறைய சிசிடிவி வச்சுருக்காங்க. நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து சில விஷயங்களை பண்ண வச்சிங்களா, தேவையில்லாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகும். அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் எனக்கு. அதுக்கு தான் பயத்தில் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுறது. இந்த இடத்துல பாருங்களா, ஒரு கூடு மாதிரி இருக்குது. கூடு மீன்ஸ் இந்த நாய்களுக்காக இந்த இடத்த வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் இங்கே டாக்ஸ்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்காக இந்த இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மேலே பார்த்துனே கீழே பார்க்குறது இதெல்லாம் இருக்கும். இப்போ ரெண்டுத்தையுமே பார்த்து நான் நடந்தாகணும். ஏன்னா திடீர்னு இந்த பாம்பு ஆள் சொன்ன இல்லைங்களா, அது பூச்சி போட்டு அதெல்லாம் இதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு பாம்பு புத்து கூட இருக்குது. அதான் கரையான் புத்து, அது பாம்பு புத்தாக கன்வெர்ட் ஆகிடும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் காம்பவுண்ட் சோடு இருக்குது. சரி, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் ஃபேக்ட்ரி இருக்குதுங்க பேக் சைடில். இந்த மாதிரி இடத்துல சில போதை ஆசாமிகளாக படுத்துட்ருப்பாங்க. அப்புறமா இந்த இதெல்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா, பிக்சராக எடுப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து தைரியமாக படுத்து தூங்குவாங்க. அதனால் எனக்கு இது கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டோம் அந்த விஷயத்தில். இதுக்கு பின்னாடி எப்படி போகிறதுன்னு தெரியல. மாஸ்டர் பின்னாடி போயிட்டு வந்துடலாமா? ஒரு வரீங்களா? கொஞ்சம் கூட பயமாக இருக்குது. கொஞ்சம் கூட வரீங்களா? பின்னாடி வரைக்கும் போயிட்டு வரலாமா? கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. நீங்கள் வாங்க மாஸ்டர், பதட்டமாக இருக்குல்ல. என்னதான் தைரியமாக வீடியோ போடலாம், பயம்ன்றது ஒன்று இருக்கும்ல. ஹெல்மெட் அடி ஓரம் வச்சுருங்க மாஸ்டர். அதனால தான் உன்னை பேண்ட்டு போட்டுன்னு வாயான்னு சொன்னேன். மாஸ்டர் அந்த வழியாக போயிட்டு வந்துடலாம் வாங்க. ஹெல்மெட் ஓரம் வச்சுருக்கேன். மாஸ்டர் இந்த முள்ளு குத்து மாஸ்டர், லாஸ்ட்டாக அந்த முள்ளுக்கிட்டு தான் நான் மாட்டினேன். இங்கே சிசிடிவியில் அது இருக்காதுல்ல.
முள்ளா இருக்குது, பார்த்துங்க மாஸ்டர். ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குனது. அங்கங்கே கொஞ்சமாக எடுப்பேன், எடுத்து திரும்பி வெளியில் வந்துடுவேன். முள்ளாக தான் இருக்குது, எல்லா இடமும் பார்த்தீங்களா நல்லா முள். அது அநேகமாக பாத்ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, இதுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். கொஞ்சம் முள்ளாக தான் இருக்குது. இந்த முள்ளில் பாம்பு வந்தால் கூட ஓடக்கூட முடியாது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்க்ராப். இதில் வேறு கமெண்ட் பாக்ஸ் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் நைட்டில் போய் வீடியோ போடுங்கன்றாங்க. பகல்லே அள்ளு விடுது, நைட்டில் எங்கே வீடியோ போடுறது? இதெல்லாம் தெரியும். பக்கத்தில் இவ்வளோ பெரிய பைபாஸ் இருக்குது. எதோ இந்த இன்ஸ்டா 360 கேமரா இருக்கிறதுனால நம்ம நினச்ச ஃப்ரேம்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் மோஸ்ட்டாக வீடியோஸ் போடுறாங்க இல்லைங்களா, இந்த ஹாரர் வீடியோஸ்லாம் சில பார்ப்பேன். இப்போ நான் எப்படி வந்து டைரெக்டாக போய் போடுறனோ அந்த மாதிரி போடுற ஒரு ஃபீல் கிடைக்காது எனக்கு. அதில் வந்து ஆல்ரெடி போய் அந்த இடத்த வெரிஃபை பண்ணிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இது ஏதோ பில்டிங் இருக்குங்க, இது உள்ள கேமரா உள்ளே விட முடியாது. நம்ம அந்த பில்டிங் போயிடலாம். ஆமாம், அந்த இந்த சின்ன முள் தானே இது. இந்த வழி போக முடியல, பயங்கர முள்ளாக இருக்குது. இங்கே பாருங்க, தெரியுதா? ஆமாம், இந்த முள் தான் மனுஷன் போன வாட்டி கிழிச்சிச்சு என்ன. அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி பைத்தியக்காரத்தமாக சட்டெல்லாம் போட்டு வரேன். நான் எப்படி காமிக்கிறேன் சைடில். அப்பா இன்னமும் இருக்குதுங்க உள்ள. காரோட உதிரி பாகம், பெயிண்ட் டப்பா. சினிமா லொக்கேஷனு ஹாரர் படத்துக்கு செட்டு போட்ட மாதிரி இருக்குது இந்த இடத்த பார்த்தா. கம்மிங்க. ஓ, யார்ப்பா இந்த ஐடி? பாலாஜி பேரு மாஸ்டர், ரொம்ப பேர் தான். இதுவும் அப்போ சென்ட் மைக்கேல் காலேஜோட பாலிடெக்னிக் எடுக்கிற இடம் தானா? குதிச்சா? சாரி மாஸ்டர், அவ்வளோதான், போயிடலாம். அப்போ இதுவும் பாலிடெக்னிக் மாஸ்டர் இது. எனக்கு குத்திச்சு. ஐயோ, கம்மிங்க. A1 பாசிட்டிவ் பிளட் குரூப். 1991 பையன் இல்லையா இப்போ அவர்? அங்கிள் அவரு நம்ம வயசு தான் மாஸ்டர். அதான் நம்ம வயசு தான் இருக்கும். அவர் வீட்டு அட்ரஸ் கூட இருக்குது பாரியா, மாத்தூர் மணலியாமே. ஆமாம், கான்டாக்ட் நம்பர் இருக்குது. வேணாம் கான்டாக்ட் நம்பர் காமிக்க வேண்டாம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவரை டார்ச்சர் பண்ண போகிறாங்க. என்ன சிறுப்புள்ளை முகம். இந்த பாலாஜின்னு பேர் வச்சவங்கலாம் பாருங்க, குழந்தை முகமாகவே இருக்கு. ஆமாம், உன் மூஞ்சை பார்த்து குழந்தை மூஞ்சி சொல்ல போகிறாங்க. வாயா போகலாம், பத்திரமா இருக்குது. இது என்ன மாஸ்டர்? இது நாயோட கூண்டா இருக்குமோ? இது பிடிங்காத நாயோட கூண்டா இருக்குமோ? அதை பார்த்தா அப்படி தான் இருக்குல்ல? நாய் தான் இருக்கலாம், இல்லை கோழி அந்த மாதிரி வளர்க்கலாம். பாலிடெக்னிக் கோழி வளர்க்க போகிறாங்க. இதுக்குள்ள சிக்கன் போடுவாங்கல்ல,
கமே அண்ணா செம்மையாக இருந்திருக்கு இந்த காலேஜில் ஆரம்பத்தில். இந்த காலேஜ் ஆரம்பத்தில் சூப்பராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் என்னன்னு தெரியல. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க ஏன் இது விட்டுட்டாங்க, ஏன் இந்த காலேஜ் விட்டாங்கன்னு கேட்குறாங்க. பைபாஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸாக்டாக அதுதானான்னு காரணம் தெரியல. பட் ஆனால் பில்டிங்கோட ஆர்கிடெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுங்க. இதெல்லாம் பாருங்களா, நல்லா பழைய பில்டிங் தான். இந்த பழைய வீடு அந்த மாதிரிலாம் சொல்லல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஆர்கிடெக்ட்ஸ்லாம். இந்த பக்கம் கேமரா விட்டு பார்க்கலாம். ஸ்டாஃப் வீடாக கூட இருக்கலாம். டக்குன்னு யாராவது கேமரா உள்ளேருந்து பிடிங்கிறாங்களா, எப்படி இருக்கும்? ஜல்ல 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 ஜல்லாம் அப்படின்னு இருக்கும். தெரியுதா? எனக்கு தெரியல. ஃபுட்டேஜ் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான், கடையில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு. யோ திறக்காதியா, யோ கை வைக்காதியா. ஓகே என்ன சார் எப்படிங்க? ஃபோனு ஸோ தட்டு வாட்டெல்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ உங்களுக்கு கட் பண்ணி ரீல்ஸாக போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? நிறைய குளறுபடியான விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய ரூம்லாம் இங்கே இருக்குது. ஒருத்தர் சொன்னார் தான் இங்கே வந்தேன், இல்லைனா இந்த இடம் கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி தான் அந்த பில்டிங்கும் இன்னொருத்தர் எனக்கு சொன்னார், அதனால் வந்தேன். இதோட ஃபுல் விளாக் வீடியோவும் நான் யூடியூப்பில் போடுறேன், செக் பண்ணுங்கள். இந்த பில்டிங்கை பற்றி உங்களுக்கு வேறு எதாவது தெரிஞ்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து அந்த வீடியோ என்னன்னு தெரியாமல் தான் எடுத்து போட்டேன். ஆனால் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது காலேஜின்னு சொல்லிவிட்டு. அப்புறமா டே 2 ஃப்ரெண்டில் போய் பார்த்தப்போ தான் தெரிஞ்சு உண்மையாலுமே அது காலேஜ் தான் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அதை பிடிங்க. அதனால் இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஃபஸ்ட் ஹெல்மெட் கொடுங்க. இந்த இடம் எல்லாமே க்ளோஸ்டுங்க, அந்த ரோடெல்லாம் க்ளோஸ்டு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ்லேருந்து எகிரி குச்சி தான் அந்த பக்கம் வந்தேன். பார்த்தீங்களா, நல்லா புதராக இருக்குது இந்த இடம்லாம். இது எல்லாமே அந்த காலேஜ் ரோடு தான். மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி கிரவுண்டாக இருக்கும்ல இந்த இடம்லாம்? இந்த இடம் கிரவுண்டுன்னு சொல்லி சொன்னாங்க, பைபாஸில் தான் கிரவுண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் ஆப்போசிட்டில் கேண்டீனு கிரவுண்டாக இருக்குன்னு சொன்னாங்க. பைபாஸ் எப்போ வந்துச்சு அப்போதுலேருந்து இந்த இடம் வந்து, இந்த காலேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ளோஸோட தன்மையை எடுக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. இப்போ பில்டிங் தெரியுதுங்களா? எல்லாம் ரொம்ப ஒரு இதுவாகவே இருக்குல்ல. சஸ்பென்ஸா? இப்போ நைட்டில் வீடியோ போடுறதுக்கு கரெக்டாக பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா பில்டிங் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்தோடனே வெரிஃபை பண்ணாமல் வீடியோ போட்டோன்னா பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டு இங்கே ஏதாவது சிசிடிவி வச்சுருக்காங்களா? தென்னந்தோப்புலாம் இங்கே ஏதாவது சிசிடிவி வச்சுருப்பாங்களா? அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா தெரியல, Insta 360 ஜூம் போகுமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு அது பேர் என்னது? விண்மில். ஓ, இந்த காற்றாலையா? அவங்க தனியாக பவர் சோர்ஸ் வச்சுருக்காங்க பாலிடெக்னிக்கில். அதான் எல்லாம் காலேஜ் இடம் தான். காலி பண்ணி நடுவில் ரோடை போட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த இடம் பாதி, இந்த இடம் அது விரிஞ்சு போச்சுல்ல. ஓகே, அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு மிஸ்டியான ஸ்பேஸை நம்ம வீடியோ எடுத்து போட முயற்சி பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி மிஸ்டியான ஸ்பேஸு கொஞ்சம் ப்ராப்ளம் வராத ஏரியா வந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.